கருத்துக்களை நமக்கு முன் வைத்திருக்கிறார்கள் ஹஜ்ரத் அவர்கள். இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. ஹஜ்ரத் அவர்களுக்கு அவசரமாக செல்ல வேண்டிய காரணத்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லி துவா செஞ்சு அனுப்பி வைத்ததுக்கு பிறகு நமக்கு அற்புதமான உரையை நிகழ்த்திய கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் அவர்களுக்கு தென்கிழக்கேசியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் புரட்டால் யா அல்லாஹ் நீடித்த ஆயுர் ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் நாஃபியாய இல்மையும் ஞாபக சக்தியையும் சொல்லாற்றலையும் பேச்சாற்றலையும் உஸ்தாதுமார்கள் பெற்றோர்களுடைய பொருத்தத்தையும் ஈமான் சலாமத்தையும் வழங்கி அருள் புரிவாயாக. அருமையான உரையை நிகழ்த்திய ஹஜ்ரத் அவர்களுக்கு நாகூர் அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பில் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பாதுஷா நாயகம் அவர்களின் நினைவு நாள். நினைவு நாள் என்று சொன்னால் அவர் உலகத்தை விட்டு மறைந்த நாள். இந்த நாளுக்குள்ளேயும் ஒரு அற்புதம் இருக்கிறது. அறுபத்தி 8வது வயசுல தான் அவர் உலகத்தை விட்டு மறைந்தார். இதுல பிறந்தது பிறப்பு எப்போ? ஹிஜ்ரை 978 ஜமாதுல் ஆகிர் பிறை 10 வெள்ளிக்கிழமை, அதாவது 1570 நவம்பர் 9. இதுதான் வஃபாத்தினுடைய. ஆனால் கரு உண்டது எப்போன்னு கேட்டால் இதே ஜமாதுல் ஆகிர் பிறை 10 வெள்ளிக்கிழமை தான் தாயின் கருவறையில் பாதுஷா நாயகம் அவர்கள் கரு உண்டார்கள். அவருடைய கரு மண்டபம் மணி மண்டபம் தான் நாகூர் ஷெரீப். அவர்கள் சொல்லுவோம் சுருக்கமான ஒரு செய்தி, ஒரு பர்க்கத்துக்கு 17வது வயதில் தென்கிழக்கேசியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் ஒரு பயணத்திற்கு அனுமதி கேட்டார்கள். என்ன பயணம்? அல்லாஹுவை நோக்கி பயணம். தந்தையின் பதில் அனுமதி கொடுக்கிறதுக்கு முன்னே அல்லாஹு எங்கும் இருக்குகின்றானே, அதற்கு சாதுரியமான ஒரு பதில் பாதுஷா நாயகம் அவர்கள் தந்தைக்கு தருகிறார்கள். அந்த பதில் என்ன? அந்த அறிவை பெறுவதற்கு நான் பயணம் செல்லவில்லை. அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், அது ஒரு அறிவுதான். அந்த அறிவை தேடி நான் எங்கேயும் போக மாதிரி இல்லை. நான் அல்லாஹுவை அடைய வேண்டும், அதற்குத்தான் புறப்படுகின்றேன், அனுமதி கொடுங்கள். கருவறையிலேயே கராமத்தை நிகழ்த்தி காட்டிய தன் பிள்ளை
சாதுரியமான இந்த பதில் சொன்னதும் தந்தை பூரித்து வடிந்தது. மகனாரின் நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பி வைத்தார்கள். அதை அனுப்பி வைக்கும் கடைசி தருவாயில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். என்ன? கோலியாரை நோக்கி செல்லுங்கள். பாதுஷா நாயகம் அவர்கள் தன்னுடைய 17வது வயதில் அல்லாஹுவை அடைவதற்காக தந்தையின் அனுமதியுடன் ஆட்சியுடன் புறப்படுகிறார்கள். 7 ஆண்டுகள் 24வது வயதில்தான் கோலியாரில் புறநகர பகுதியில் வந்துட்டார். அந்த 7 ஆண்டுகள் என்பது அது அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாடு. மாணிக்கப்பூரில் இருந்த கோலியாருக்கு 7 ஆண்டுகள் எல்லாம் தேவைப்படாது. அதில் ஒரு ரகசியம் இருக்கும். கோலியாரினுடைய புறநகர பகுதியில் ஒரு பள்ளிவாசலில் ஓய்வெடுத்திருக்கிறார்கள் பாதுஷா நாயகம் அவர்கள். அந்த ஓய்வில் ஒரு சிறு தூக்கம். தூக்கத்தில் ஒரு அசரீரி ஒலித்தது. என்ன அசரீரி? கோலியாருக்குள்ள புகுந்து செல்லுங்கள். புறநகர பகுதியில தான் இருக்கிறது. உடனே அந்த பள்ளிவாசல் இருந்து புறப்பட்டு கோலியார் நகரத்துக்குள்ள வருகிறார்கள். தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு. வயசு 24. முகமது கௌஸ் கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் தானே குரு. இவர் புறநகரத்தில் இருந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. நகரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற முகமது கௌஸ் கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது முரீதுமார்களுடன் வேற வார்த்தைகள் பேச்சுதான் அங்க நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு இவர் சொல்றாங்க, என்னை தேடி காமிலாகிய ஒரு முரீது வந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற விஷயம், புறப்படுங்கள், அவரை வரவேற்பதற்கு தன்னுடைய ஆத்மீய குருவாகிய அல்லாஹுவை அடைய செய்த முகமது கௌஸ் கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய காமிலாய சீடரை, அந்த மாணவரை அழைக்க வரவேற்க முரீதுகளுடன் செல்கிறார்கள். முகமது கௌஸ் கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட தபச்சாலைக்கு வருகிறார். அங்கே அவருடன் ஆத்மீக கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அது வரும். அதுக்கிடையில் இதே நிலை குத்துபுல் ஹிந்தில் வலி ख्वाजा मोइनुद्दीन चिश्ती रहमतुल्लाहि अलैहि அவருடைய ஆத்மீய குரு ஜன்னத்துல் மௌலாவில் மறைந்து வாழும் ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதே போலதான் சந்திச்சது. ஏன்? அல்லாமா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஷேக்கும் அவரை தேடித்தான் வந்தாங்க. இது மகான்களுடைய வரலாற்றில் நிறைய இருக்கு. ஆனால் பாதுஷா நாயகத்தினுடைய வரலாறு இன்னும் சற்று அற்புதமாக இருக்கு. அவர் தாய் தந்தையர்களை பார்க்க வேண்டும்னா ஒரு எண்ணம். முகமது கௌஸ் கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியிடம் அனுமதி கேட்கிறாங்க. அவர் அனுமதி வழங்கிட்டாங்க. புறப்பட்டு வருகிறார்கள். வாலிபம், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வருகையில தான் ஒரு ஆணும் பெண்ணும் வழிமறைக்குது. யாரு? அபுல் பஷர் அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுக்கிறார்கள். அதுதான் ரிக்வத். நாயகம் கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. இதை கொடுத்து
உங்களுக்கும் உங்களுடைய சீடர்களுக்குமான உணவு இந்த அட்சய பாத்திரம் தரும். இது நிறைய நடந்திருக்கு. நஃபீசத்துல் மிஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹா, நபிகள் நாயகத்தினுடைய பேற்றி, திருப்பேற்றி, அம்மையாரோட வீட்டு வாசலில் ஒரு கூடை தொங்க விட்டிருக்கும். காலி கூடை தான். உள்ள போனா அந்த கூடை தட்டும். ஒரு சிலருக்கு தலையில. அவருடைய தோழிமார்கள் கேட்கிறாங்க, இந்த கூடை அங்கிருந்து நிறுத்த வேண்டியது தானே, தலையில தட்டுது, சில சமயத்தில் இடையூறு. உடனே என்ன இந்த கூடைக்கும் உங்களுக்கு என்ன முக்கியத்துவம்? அதுக்கு ஒரு பதில் தருவாங்க. பதில் குர்ஆன் தான். என்ன பதில்? அல்லாஹுவோடு சேர்ந்து இருப்பவர்களுக்கு அல்லாஹு போதுமானவன். அதுதான் பதில். நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒவ்வொரு நேரமும் தேவைப்பட்ட உணவு அந்த கூடையில வரும். எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பாதுஷா நாயகம் அவர்களுக்கும் சீடர்களுக்கும் தேவையான உணவு அந்த அட்சய பாத்திரத்தில் அல்லாஹு வழங்கினான். அப்படி முகமது கௌஸ் கோலியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிருந்து ஆத்மீக ஞானத்தை பெற்று அந்த பயணத்தில் நாகூர் ஷெரீஃபுக்கு வருகிற, சுருக்கமாக சொல்றேன், நாகூர் ஷெரீஃபுக்கு வருகிறார்கள். எப்போ? 40வது வயசில் நாகூர் ஷெரீஃபுக்கு வந்திருக்கிறார். 68வது வயசில் உலகத்தை விட்டு மறைகிறார். அவ 28 ஆண்டுகள் நாகூர் ஷெரீஃபில் பாதுஷா நாயகம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அது 28 ஆண்டுகளில் இங்கு எத்தனையோ கராமத்துகள் நிகழ்ந்திருக்கு, எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அது இருக்கட்டும். இன்னைக்கு அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளிலேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன? அவருடைய வயசு அந்த 68 இடம் பெற்றிருக்கு. 468. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே கொடி ஏற்றியது பிறை 1 இரவு. 5 கொடிகளும் நாகப்பட்டினத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரும். அலங்கார வாசலிருந்து தஸ்டிமார்கள் எல்லாம் அது மரியாதை விடுவாங்க. அதுக்கு பிறகுதான் ஏற்றும். பெரிய கொடி பெரிய மினாராவில் ஏற்றப்படும். அந்த மினாரா எப்ப கட்டப்பட்டது? பாதுஷா நாயகம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இங்கு ஒலியுள்ளாக்கள் ஹயாத்தில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய கராமத்துகள் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ கிதாபுகளில் மகான்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்ல எனக்கு தகுதி இல்லாத காரணத்தால் நான் சொல்லுவதில்லை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு மராட்டிய மன்னர், அது குறிப்பிடத்தக்கது. பல்தாக்கரை யாருன்னு தெரியும். அவருக்கு இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு புரியும் எல்லோருக்கும் தெரியும். அந்த இனத்தில் சேர்ந்தவர் பிரதாப் சிங் மன்னர். அவர் வருகிறார்கள். ஒரு மன்னரை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்க வேண்டும். தஞ்சையே ஆண்டவர், அவருக்கு வாரிசே இல்லை. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க வருகிறார்கள் மராட்டிய மன்னர் பிரதாப் சிங் அவர்கள். எஜமானனிடம் வேண்டியது, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை, அரசு குமரரை வேண்டும். பாதுஷா நாயகம் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு இடத்தில் சொன்னார்கள், அவருக்கு ஒரு ஆண் மகனை அல்லாஹ் கொடுத்தான், துளசிதாஸ். அதுக்கு நன்றி கடனாக கட்டப்பட்டது பெரிய மினாரா. எப்போ? வஃபாத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு. அந்த தியதி எப்போ?
1752 கட்ட ஆரம்பிச்சது, 55 நிறைவு பெற்றிருக்கு. 131 அடி உயரம், 10 அடுக்கு மாடி. அன்றைக்கு பிரதாப் சிங் ஒரு கிராமத்தை எஜமானனுக்கு சன்மானமாக கொடுத்தது. பிறகு துளசிதாஸ் அவர்கள் எஜமானனை சந்திக்க வருகிறார்கள் ஜியாரத்துக்கு. என்ன தத்துவார்த்தரி, யதார்த்தத்தில் பிள்ளை யாருது, இவர் இல்லைன்னா பிள்ளை இல்லை. வருகிறார்கள். புலி 8 அடி பாய்ந்தால் புலிக்குட்டி 16 அடி பாயும்னு நாம சொல்லும் இல்லையா? அவர்கள் இங்க வந்து ஒரு பகல் நேரத்தில் இங்க தங்கி எல்லாம் பார்த்து அந்த தந்தை அன்பளிப்பாக கொடுத்த கிராமத்துக்கு போனாங்க. போய் பார்த்தா அந்த கிராமத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை. துளசி அந்த அரசு குமரர் என்ன செய்தார்கள்? 15 கிராமங்களை பாதுஷா நாயகத்துக்கு சம்மானமாக கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க வேண்டாம், கொடுத்தாங்க. இதெல்லாம் அவருடைய மறைவுக்கு பிறகு நடந்தது. அதுதான் குஜத்துல் இஸ்லாம் அபு ஹமீதுல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர்பைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறார். ஒலியுள்ளாக்கள் மரணிப்பதில்லை, அவர்கள் ஒரு இல்லத்திலிருந்து மறு இல்லத்துக்கு குடிபெயர்க்கிறார்கள். ஒரு இல்லம் ஏது? ஆலம், உலகம். மறு இல்லம் ஏது? ஆலமுல் பர்சக். அவ்வளவுதான். இங்கே ஹஜ்ரத் அவர்கள் நஃப்ஸை பற்றி சொன்னார்கள். வலா தக்ஸவல்லதீன குத்தில ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுண்டு உயிர் தியாகம் செய்தவர்களை பற்றி இறந்து போனவர்கள் என்று சொல்லாதீர்கள். இது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? தெரியும். இது ஒலியுள்ளாக்களுக்கும் பொருந்தும். என்ன காரணம்? காஃபிர்களிடம் ஒரு பெரும் போர் நடத்தி வெற்றி வாகை சூடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருத்தோழர்களும் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனா மாநகர் நுழைய போகிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், சிறிய போரை விட்டு பெரிய போர் அளவில் நாம் மீண்டுள்ளோம். அவ திருத்தோழர்கள் கேட்டாங்க, இப்பத்தானே பெரிய ஒரு போர் முடிந்து வந்திருக்கு, இதை விட பெரிய போர் எதுன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, நஃப்ஸை வெட்டி வீழ்த்துவன் யாரோ அவன்தான் வீரன், அதுதான் உண்மையான போர். அந்த நஃப்ஸை வெட்டி வீழ்த்திய உண்மையான போர் வீரர்கள் தான் ஒலியுள்ளாக்கள், நாதாக்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவருக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் அதே நிலைதான் என்று இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அப்படிப்பட்ட தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 468வது நினைவு நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைய தினம் அவர்களை சியாரத்து செய்வது மிக முக்கியம். உள்ள தூய்மையோட நல்ல நீயத்தோட இன்றைய தினம் துவா செய்தனா அந்த துவா அங்கீகரிக்கப்படும். ஒலியுள்ளாக்களை சியாரத்து செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை முழு நேரம், அதுதான் ஜும்மாவுக்கு பிறகு எல்லோரும் சியாரத்து. இப்போ பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் நாகூர் ஷெரீஃபுக்கு ஜும்மாவுக்கு வருவாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த சியாரத்தை நாடித்தான் வருகிறார்கள். அடுத்தது சனிக்கிழமை காலையில் வரைக்கும். அது என்ன அப்படி ஒரு டைமிங்? ஒலியுள்ளாக்கள் அவர்களோட மண்ணறையில் இருந்து
ஆலமுல் பர்சக்கினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பல வேலைகளுக்காக சென்று விடுவார்கள். இந்த நேரங்களில் அவர்களே அங்கே இருப்பார்கள். யார் யார் என்னை ஜியாரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களாலே அறிய முடியும். ஒரே செய்தி சொல்லி நன்றி கூற, இந்தியா திருநாட்டுக்கு ஹதீஸ் கலையை அறிமுகப்படுத்திய, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் முக்கியஸ்தராக இருந்த, நபிகள் நாயகத்தை பலமுறை கனவில் கண்டவர் ஷாஹு வலியுல்லாஹி தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு பெரிய மகான் அவர்கள்! குத்துப்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடிக்கடி ஜியாரத்து செய்வாங்க. இவர் பெரிய ஆளு, அடிக்கடி ஜியாரத்து செய்வாங்க. ஒரு நாள் அவர் ஜியாரத்துக்கு போறாங்க. அப்போ இது எனக்கும் உங்களுக்கும் பாதகம் அல்ல, நமக்கு எப்போ வேணாலும் போல, நமக்கு அவ்வளவுதான் அறிவு. ஷாஹு வலியுல்லாஹி தஹலவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு நான் வர்றது இவருக்கு தெரியுமா தெரியாதா? சாதாரண ஆளுடைய சந்தேகம் அல்ல. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது வர்றது இவருக்கு தெரியுமா தெரியாதான்? இந்த சந்தேகத்தை உள்ளத்தில் தாங்கிய நிலையில் ஷாஹு வலியுல்லாஹி தஹலவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குத்துப்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மசாருக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு உள்ள ஏறினதும் கபர் ஷரீஃபில் இருந்து கவிதை நடையில் பதில் வந்தது. சந்தேகத்துக்கு நிவர்த்தி செய்தது. நீ உயிருடன் இருக்கும் பொழுது உன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறதை விட என்னை நேசித்தால் நீ உடலுடன் இங்கு வரும் பொழுது நான் உயிருடன் இங்கு இருப்பேன். பசம் ஜஷீத் சொல்லக்கூடிய கிதாபில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இது. எனவே அருமையான மூமின்களே, நம்மளுடன் நீயத்து சரியாக இருக்கணும், உள்ள தூய்மை இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷாஹுல் ஹமீதுன் நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு என்று அழைத்தால் பாதுஷா நாயகம் அவர்கள் அந்த சலாமுக்கு பதிலும் தருவார்கள். யார் வந்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுவார்கள். நாம் சொல்லக்கூடிய சலாமையும் நாம் சொல்லக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் கேட்டு நாம் யாருன்னு அறிந்து அல்லாஹுவிடத்தில் சொல்லி அந்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தரக்கூடியவர்களில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பல ஊர்கள் நாடுகளிலிருந்து இன்றைய தினம் இங்கே மக்கள் வந்திருக்கிறார்கள். நிறைய சகோதர சமயங்களில் உள்ளவர்களும் வந்திருக்கிறார்கள். அனைத்து மக்களுடைய அனைத்து ஹலாலாய முராதுகளையும் பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால் யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. அந்த சகோதர சமயங்களில் இருந்து வந்திருப்பவர்களுக்கு யா அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அருள் புரிவாயாக. அந்த மக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு நல்லிணக்கத்தை யா அல்லாஹ் பாதுஷா நாயகம் அவர்கள் புரட்டால் நீ ஏற்படுத்தி தருவாயாக. அடுத்து நன்றி உரைக்கு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஒபிஷியலா 23 ஆண்டுகள், ஆனால் அன்ஒபிஷியலா 24 ஆண்டு ஆயிடுச்சு. ஒரு ஆண்டில் இப்ராஹிம் அதிர்த் அவர்கள், அவர் கோபாலப்பட்டினத்தில் சேர்ந்தவர். அஜ்மீர் நாயகத்தினுடைய அன்பு கட்டளையின்படி நாகூர் ஷெரீஃபுக்கு குடும்பத்தோடு வந்தவர்கள். சும்மா ஒன்றும் அவர் வரல, வியாபாரம் செய்து சம்பாதிக்கிறதுக்கும் வரல. அப்படி வந்தாங்க. வந்து பார்த்தா அதே காலத்தில் தான் நாகூரில் நான் நிக்காக முடித்த காலமும் அதுதான். ரெண்டும் கணக்கு கரெக்டு தான். ஆனால் நான் அவரையும் பார்த்ததில்லை, என்னை அவருக்கும் தெரியாது. இங்கே அன்றைக்கு மகரிபு தொழுகைக்கு பிறகு ஜலாலியா ராத்தீபு நடக்கும்.
ஹஜரத் அவர்கள் இந்த ஜலாலியார் தீவுக்கு கரெக்டாக வருவாங்க. நானும் வந்திருக்கேன். ஆனால் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ பேர் வர்றாங்க, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தா ஒரு நாள் அன்றைக்கு 7 போய் ஜாமியா மஸ்ஜிதில் இமாம் காசிம் ஹஜரத் அவர்கள் என்னை கூப்பிட்டு, நீங்கள் இன்னைக்கு பானாசா பள்ளிக்கு போனோம் அப்படின்னார். நான் வந்தேன். அங்கே ஒருத்தர் இருக்கு, இன்ன அடையாளம், அவரை பற்றி உங்களை பற்றி சொல்லி இருக்கு அப்படின்னு. இங்கே வந்து இப்ராஹிம் ஹஜரத்தை அறிமுகம். என்ன நடக்குது இங்கே? அந்த ஜலாலியாரா தீவுக்கு பிறகு இவர்கள் அந்த மைக்கில், பள்ளிவாசல் மைக்கில் ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. அன்னைக்கு என்ன பேச விட்டது? அன்னைக்கு தான் நாங்கள் அறிமுகம். இதுதான் ஆரம்பம் இந்த நிகழ்ச்சியோட. அடுத்த வருஷம் இது நோட்டீஸ் எல்லாம் அடித்து விளம்பரப்படுத்தி கொஞ்சம் விபுலமாக செய்யணும்னு ஒரு எண்ணத்தை பாதுஷா நாயகத்தின் பொருட்டால் அல்லாஹ் அவருக்கு போட்டு கொடுத்தான். அந்த வருஷம் அந்த இடத்துல தான் அனுமதி கிடைச்சது. முதல் நிகழ்ச்சி அங்கே தான் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அவன் மக்கள் மன்றத்திலும் ஊர் முக்கியஸ்தரும் வெளியூர் மக்கள் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சி ஒரு பிரபலம் ஆகிவிடும். அதுக்கும் பிறகுதான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் வந்தது. அப்படி சுருக்கமா நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல் ஹக்கீம் அல் ஹாஜ் மௌலானா மௌலவி எஸ் முகம்மது இப்ராஹிம் ரஹ்மானி ஹஜரத் அவர்கள் 21 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அல்லாஹ்வினுடைய வஜ்ஹை மட்டும் நாடி செய்திருக்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தாயிருக்கு. அவர் அல்லாஹ்வினுடைய சவாபை மட்டும் நாடித்தான் இது செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய குடும்பம் தற்போது இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பொறுப்புதாரிகளிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். முகமது இப்ராஹிம் ரஹ்மானி ஹஜரத் அவர்களுடைய அந்த நற்செயலையும் அந்த குடும்பம் செய்யக்கூடிய இந்த நற்செயலையும் பாதுஷா நாயகம் அவர்களின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய பிரியத்துக்குரிய முகம்மது இப்ராஹிம் ரஹ்மானி ஹஜரத் அவர்களுடைய மண்ணறையை பாதுஷா நாயகம் அவர்களின் பொருட்டால் விசாலமாக்கி பிரகாசமாக்கி அவர்களுடைய தலைமையில் அவருடைய குடும்பத்தார் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ சுவனபதியை கொடுத்து அருள் புரிவாயாக என்று துவா செய்கிறேன். அப்போ அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் முதல் நன்றி நாம் சொல்ல வேண்டும். அது சொல்லப்பட்டு அடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி தேவை. நாகூர் தர்கா ஷெரீஃபினுடைய ட்ரஸ்டிமார் இருக்குதுண்ணே, മാനേജിംഗ് ട്രസ്റ്റി മറ്റെല്ലാ ട്രസ്റ്റിമാരുടെ ആദരവും இங்கே அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதியை வழங்கிய நாகூர் ஷெரீஃபின் ட்ரஸ்டிமார்கள் சாபுமார்கள் அனைவர்களுக்கும் நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கும் பாதுஷா நாயகம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக என்று துவா செய்கிறேன். அதுக்கடுத்து இப்ராஹிம் ஹஜரத் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தாங்களாக முன்வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற நியத்தில் தற்போது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாகூர் அல்-இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டு இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய
அனைத்து ஆலிம் பெருமக்களுக்கும் அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பில் நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நாட்களிலும் வான்மறை குர்ஆனை ஓதியும் இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்த்தியும் இந்த மஜ்லிஸை சிறப்பித்து தந்த ஆஷிக் மௌலானா அவர்களுக்கும் அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பில் நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, தற்போது இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டு வைத்து மகரிபு தொழுகைக்கு தொழுக முடிஞ்சதும் அவர் தகப்பனும் மகனும், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா தெரியலையா, அவர் கூட்டாளிகள் மாதிரி தான் பேசுவாங்க, பழகுவாங்க. அப்துல் ஹமீத் சாஹிப் அவர்கள், அவருடைய மகன்தான் அது. மிக துல்லியமாக உரிய நேரத்தில் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சேர்த்து கொடுப்பவர்கள் அவர் 2 நபர்கள். அவர்களையும் பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. அந்த 2 நபர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னென்ன நற்காரியங்கள், என்னென்ன முராதுகள், என்னென்ன ஹலாலாய முராதுகள் இருக்கிறதோ அந்த முராதுகளை எல்லாம் பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால் நீ ஹாசிலாக்கி கொடுத்து அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாக. இந்த மஜ்லிஸுக்கு ஒவ்வொரு நாளும் வருகை தந்து மஜ்லிஸை சிறப்பித்து தந்த அனைத்து மூமின்கள், தூரத்தில் இருந்து கேட்கும் தாய்மார்கள், சகோதரிமார்கள், இல்லங்களில் இருந்து இந்த வீடியோ பதிவை பார்த்து பலனடையக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் நாகூர் அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் விடுபடல இல்லை. இனி ஒரு செய்தி, அதுதான் முக்கியமான செய்தி. வள்ளல் நாகூர் நாயகத்தின் நல்வாழ்வும் வழிகாட்டல். இந்த நூல் இதே மஜ்லிஸில் முந்தாம் நாள் தான் வெளியிட்டது, அறிமுகப்படுத்தியது. இது தமிழகத்திலே சிறந்த ஒரு நாவலர், ஒலியுள்ளாக்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர், தமிழ்நாட்டில் இன்னும் நடமாடும் மிகப்பெரிய ஒரு ஷேக்கினுடைய கலீஃபாவாக இருக்கிறவர், அல்-அஸ்ரார் என்ற ஆத்மீக மாத இதழினுடைய ஆசிரியர், ஃபஹீமியா பப்ளிஷிங் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முக்கிய பொறுப்புதாரி, காயல் பட்டணத்தில் சேர்ந்த TS அபு தாஹிர் மஹல்லரி அதிரத்தவர்கள் அவர்களால் எழுதப்பட்டு. இப்போ ஆரம்பத்தில் பாதுஷா நாயகம் அவர்களை பற்றி நான் இங்கு சொன்ன எல்லா செய்திகளும் இந்த நூலில் இருக்கிறது தான். என்னோட வகை ஒன்றும் நான் சொல்லலை. முந்தா நாள் இங்கே வெளியிட்டு 10:15 மணிக்கு ஒரு புக்கு எனக்கு கொடுத்தாங்க. ஒன்னல்ல, ஒரு 5 புக்கு கொடுத்தாங்க ஹசனாஜி. நான் அது வாங்கி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் இப்படி திறந்து பார்த்தா பாதுஷா நாயகத்தோட பேர் வரிசையா இப்படி மக்கள் எத்தனை பேர்ல அவரை அழைக்கிறாங்க. அது படித்ததும் நான் சாப்பிடலைங்க. நாகூரார், நாகூர் ஆண்டவர், நாகூர் நாயகம், பாதுஷா நாயகம், காதர் மீரான், குத்துபுல் மஜீத், கஞ்ச சவாயி, கஞ்ச பக்ஷி, ஷாஹு மீரான், பெரிய எஜமானன் அப்துல் காதர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு, இப்படிப்பட்ட பேர்கள். இது தொடர்ந்து படித்து பார்த்த போது எனக்கு தோணுச்சு இது படிக்கணும்னு. நான் சாப்பிடவே இல்லைங்க, இது உண்மை, அல்லாஹ் அறிவாய். 10:15 தான் இங்கிருந்து போயது. 10:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். முழுக்க படித்ததுக்கு பிறகு தான் அன்னைக்கு நான் படுத்தது உண்மை. என்ன காரணம் தெரியுமா? அவ்வளவு இனிமையான ஒரு பாணியில் எல்லோரும் பாதுஷா நாயகத்தினுடைய வரலாறு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் அதிகம் சொல்லப்படாததும், ஆனால் சொல்ல வேண்டியதும் தெரிய வேண்டியதுமாகிய அற்புதமான கருத்துக்கள் இந்த சின்னம் சிறிய நூலுக்குள் அபு தாஹிர் மஹல்லரி அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள். இதுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அறிவாற்றலையும் நாஃபியாய இல்மையும்
சொல்லாற்றலையும் எழுத்தாற்றலையும் இதே போன்ற சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் பாதுஷா நாயகம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் நீ வழங்கி அருள் புரிவார்கள். இது எங்களை பொறுத்தவரைன்னு சொன்னா, நானும் இவர் கூட்டத்திலே ஒரு உபகாரி தான், அதனால சொன்னது. இது ஒரு சல்லி காசு வாங்காம கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அது முடியல, அதுதான் உண்மை. அதனால இது ஒரு 50 ரூபா தான் ஒரு ஹதியா போட்டிருக்கு. நிச்சயமா நான் சொல்றேன், நான் சொல்றதுல வேல்யூ கொஞ்சம் அதிகம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நான் உங்களை போல ஒரு பரம்பரை முஸ்லீம் அல்ல. என்ன தோணுது உங்களுக்கு பார்த்துட்டு? அதுதான் இஸ்லாம். நான் பிராமணராக பிறந்தவர், கோவில் அர்ச்சகராக இருந்தவர். இன்னைக்கு இங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் 3 மகிழ்ச்சிகள் இருக்கு. அந்த மகிழ்ச்சியின் குரல் தான் உங்கள் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கும். நம்பர் 1, அல்லாஹ் நாடி விரும்பி ஹிதாயத்தை வழங்கினான். 2, அஹ்லு சுன்னா வல் ஜமா, அந்த அகீதாவில் அழுத்தமான பிடிப்பும் ஆழ்ந்த தெளிவும் கொண்டவனாக அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான். 3வது மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, தென்கிழக்கேசியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சையத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்து வாழும் நாகூர் ஷரீஃபில் அல்லாஹ் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ். நாகூர் மக்கள் என்கிட்ட எப்படி நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, எனக்கு அது போதும். இந்த மும்மகிழ்ச்சியின் குரல் தான் உங்க காதில் ஒலிக்கிறது. அப்ப என் போன்ற ஒருவர் இந்த நூலை பற்றி இவ்வளவு தூரம் பேசணும்னா இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து இந்த சின்ன ஒரு ஹதியாவை கொடுத்து எல்லோரும் இந்த நூலை வாங்கி படித்து பலன் அடைய வேண்டும். பாதுஷா நாயகத்தினுடைய பரக்கத்தை பெற வேண்டும். ஆடாங்க, அதான் அதுதான் பாருங்களேன். இப்போ இவ்வளவு சொன்னது நான் நினைச்சேன் ஹதியா. இப்போ அசனாஜி என்ன சொல்றாரு? ஃப்ரீயா கொடுத்துட்றாரு. சரி, எல்லாரும் ஃப்ரீயா வாங்கிக்கோ, படிச்சுக்கோ. அவரு ஒரு முக்கியஸ்தர். இது ஒன்றும் புகழ்ந்து பேசுறதல்ல, நல்லதை எடுத்து சொல்லணும். இதே போன்ற, அதாவது சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய, இது மாத்திரமல்ல, முஹிப்புல் அவுலியாயி வல் உலமாயி, அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களையும் உலமாக்களையும் என் போன்றவர்களையும் அளவு கடந்து பிரியம் வைத்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு பெருமகனார் எம்ஐ முகம்மது ஹசன் ஹாஜி அவர்கள். அவருடைய இந்த ஹதியாவை பாதுஷா நாயகம் அவர்களுடைய இந்த வரலாறு, இந்த மஜ்லிஸில் அவருடைய நினைவு நாளில் அவர் ஹதியா செய்கிறார்கள். அந்த ஹதியாவை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் உள்ள சொல்ல கடைசியில் எல்லா ஹலால் ஆகிய முராதுகளையும் யா அல்லாஹ் நீ ஹாசிலாக்கி கொடுத்து அருள் புரிவாயாக. இனி இந்த புக்கு வெறும் ஹதியாவோட நோக்கம் அல்ல, பாதுஷா நாயகத்தினுடைய வரலாறு மக்களுக்கு போய் சேரணும். ஆனால் அப்படி சேரும் பொழுது அசனாஜியோட பேர் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை, அப்துல் ஹமீது காக்காவுடைய பேர் போய் சேர வேண்டிய, என் பேர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இந்த புக்கு வாங்கி படிக்கிறவர் எல்லாம் ஒருவருக்காக துவா செய்ய வேண்டும். அதுதான் இந்த அட்டை. நாளினம் போற்றும் நாகூர் ஷெரீஃபின் ஆத்மீக அரசாட்சி புரிந்து வரும் காருண்ய ஜோதி குத்துபுல் மஜீத் சையத் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீது பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 468வது உரூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு நாகூர் தர்கா காதிரியா மஸ்ஜிது, அதாவது குளத்துப்பள்ளி,
உள்புறம் நடைபெறும் சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி மற்றும் நாகூர் பாதுஷா நாயகத்தின் சிறப்புமிக்க மௌலூது ஷெரீஃபு மற்றும் கசீதா நிகழ்ச்சியில் இந்த கிதாபு வெளியிடப்பட்டது. அதாவது முந்தா நாள். அன்பளிப்பு அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளை. அதுல ஒரு உண்மை இருக்கு. அறக்கட்டளை தான் பேர் வச்சிருக்கு, ஆனால் உண்மையிலேயே அன்பளிப்பு ஹசனாஜி தான். சரி, அல்லாஹ் அது கபூல் செய்வான். இது யாருக்காக அன்பளிப்பு, யாருக்கு போய் சேரணும் அந்த துவா எல்லாம்? இந்த மஜ்லிஸினுடைய ஸ்தாபகர் மர்ஹூம் மௌலவி அல் ஹக்கீம் அல் ஹாஜ் எஸ் முஹம்மது இப்ராஹிம் ரஹ்மானி நவ்வர் அல்லாஹு மர்கதஹு மற்றும் அனைத்து சுன்னத் வல் ஜமாஅத் அமைப்புகள், மீலாது கமிட்டிகள், நாகூர் ஷெரீஃபில் உள்ள எல்லா சுன்னத் வல் ஜமாஅத் அமைப்புகளாகும் இப்ராஹிம் ஹஜரத்துக்காகவும் துவா செய்ய வேண்டும். வேற யாருடைய பேரும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இந்த நூலை வாங்கி நீங்கள் அவசியம் படிக்கணும். அதுதான் முக்கியம். படித்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியம். நீ ஒருத்தருக்கு கூட நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லா நாட்களிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நாகூரில் சேர்ந்த முகமது சுலைமான் காதிரி அவர்களுக்கும், அது வேற யாருமல்ல, நான் தான், அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பில் நன்றியினையை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. சலாம் பைத்து ஓதப்படும். சலாம் பைத்தோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும். அல்ஹம்துலில்லாஹ். sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim ya Nabi salam alaykum ya Rasul salam alaykum ya Habib salam alaykum ya Nabatullah alaykum أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك سب المبارك بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله سيد الله يا عبد القادر محي الدين في القلب حاضر جيلاني لله بادر المدد يا عبد القادر المدد يا عبد القادر شيخنا الكتب النجيب شرفت بغداد فيك واختفت من قلب دور المدد يا عبد القادر شيخنا الكتب المجيد شرفت نغور فيك واختفت من قلب دور يا صاحب النهور كل ناصري في السمع والليل وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات يا عبد القادر يا صاحب النهور كل ناصر في السمع والليل وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات يا عبد القادر يا صاحب النهور كل ناصر بالسمع والليل وحسن البصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات يا عبد القادر صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم.